Hello everyone, வணக்கம் and welcome back to Zspace TV channel. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த வீடியோஸ் அண்ட் இந்த பிக்சர்ஸ் இது எல்லாமே ரீசெண்டாக தைவானில் ஏற்பட்ட ஒரு நிலநடுக்கம், அதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் தான். ஸோ இது வந்து ரிக்டர் அளவில் 7.4 மேக்னிடியூடாக பதிவாயிருந்துச்சு. இதோடைய இழப்புகள் எல்லாமே ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. இந்த மாதிரி நிலநடுக்கங்கள் நம்ம யோசிக்கும் போது நம்ம மைண்டில் ஃபஸ்ட்டாக வர சில கண்ட்ரிஸ் எது அப்படின்னா இந்த சைனா, ஜப்பான், அப்புறம் அதை சுற்றி இருக்கிற சில இடங்கள் தான். கரெக்டாக? ஸோ இப்படிப்பட்ட இந்த நிலநடுக்கம் வந்து ஏன் ஏற்படுது, அதுவும் முக்கியமாக இந்த சைனா, ஜப்பான் அப்படிங்கிற இந்த கண்ட்ரீஸில் வந்து அடிக்கடி இந்த நிலநடுக்கம் வர்றதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் நம்ம கிளியராக டீட்டெயில்டாக வந்து பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், நிறைய நம்ம புது விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இது உங்கள் Zspace TV சேனல், என் பேர் ஜீரா பாரதி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எர்த்குவிக் அதாவது நிலநடுக்கம். ஸோ இது எப்படி ஏற்படுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம பூமியுடைய இந்த அமைப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னென்ன லேயர்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு கிளியரான வியூ நம்மளுக்கு கிடைச்சாதான் எர்த்குவிக் ஏற்படுறதுக்கான அந்த ரீசன் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ நம்மளுடைய எர்த்தை வந்து நம்ம கிளியராக 3 லேயர்ஸாக பிரிக்கலாம். ஸோ ஒன்று வந்து கிரஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த வெளிப்புறமாக இருக்கிற இந்த ஒரு லேயர் தான். ஸோ இதில் தான் வந்து நம்ம நிலப்பரப்பாக இருக்கட்டும் இல்லை கடற்பரப்பாக இருக்கட்டும், இது ரெண்டுமே வந்து இந்த கிரஸ்ட் லேயரில் தான் இருக்குது. ஸோ இந்த கிரஸ்ட்டுங்கிற இந்த மேற்பரப்பில் இருக்கிற இந்த லேயர் வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு சிங்கிள் லேயராக கிடையாது. அதாவது இது பல விதமான, அதாவது 15லேருந்து 20 டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லப்பட தனித்தனி தட்டுகளாக இருக்குது. இந்த தட்டுகள் வந்து நம்மளுக்கு எப்போவுமே வந்து மூமெண்ட்லேயே தான் இருக்கும். அதாவது வந்து ரொம்பவே மைல்டாக நம்மளுக்கே தெரியாத அளவுக்கு வந்து இது வந்து நகர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா, இப்போ கூட உங்களுக்கு அடியில் இருக்கிற அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் வந்து நகர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. அதை நம்மளால் வந்து பெரிய அளவில் உணர முடியாது, அவ்வளோதான். ஸோ இந்த கிரஸ்ட் லேயரில் வந்து நம்மளுக்கு பெரிய அளவில் இருக்கிற பிளேட்ஸ் வந்து 7 பிளேட்ஸ் இருக்குது. அந்த 7 பிளேட்ஸ் என்னென்ன நேம் நான் வந்து இப்போ போட்டிருக்கேன். ஸோ இது போல் வந்து நம்மளுக்கு மொத்தமாக 15 குட்டி குட்டி பிளேட்ஸுமே நிறைய இருக்குது. ஸோ இன்ஃபேக்ட் நம்ம இந்தியாவே வந்து நம்ம இந்தியன் அண்ட் இந்தியன் ஓஷன் கீழே இருக்குல்ல, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்தியன் பிளேட்டுன்னே வந்து நம்ம வகைப்படுத்தி வச்சுருக்கோம். இந்த கிரஸ்ட் லேயருக்கு கீழே வந்து நம்மளுக்கு மேண்டில்னு சொல்லப்படுற இன்னொரு லேயர் இருக்குது. இந்த மேண்டில் லேயரே வந்து 2 விதமாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து அப்பர் மேண்டில், இன்னொன்று வந்து லோயர் மேண்டில். அப்பர் மேண்டிலில் வந்து நம்மளுக்கு பாறைகள் அப்படிங்கிறது வந்து முழுசாக உருகி திரவமாக ஓடிட்டு இருக்கிற ஒரு இடம். ஸோ இதுக்கு கீழே இருக்கிற லோயர் மேண்டிலில் வந்து நம்மளுக்கு முழுசாக பாறைகள் இருக்கும். ஸோ இப்போ இந்த மேண்டில் லேயர் இருக்குல்ல, இதுதான் நம்மளுக்கு நிலநடுக்கம் ஏற்படுறதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அது ஏன்னு சொல்லி நம்ம பின்னாடி போக போக பார்க்கலாம். ஸோ இந்த மேண்டில் லேயருக்கு கீழே இருக்கிற கடைசி லேயர் வந்து கோர் லேயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், மையப்பகுதி. இந்த கோர்லேயும் வந்து 2 விதமாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து அவுட்டர் கோர், இன்னொன்று வந்து இன்னர் கோர். ஸோ இந்த கோர் லேயரில் இருக்கிற அதிகப்படியான மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு இரும்பு தான் அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த அவுட்டர் கோரில் வந்து நம்மளுக்கு இரும்பும் நிக்கலும் சேர்ந்து வந்து ஒரு லேயராக ஃபார்ம் ஆகிருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் இருக்கிற அந்த இன்னர் கோரில் வந்து நம்மளுக்கு முழுக்க முழுக்க இரும்பு மட்டுமே, அயன் மட்டுமே இருக்கிற ஒரு கோராக இருக்குது. இங்கே வந்து நம்மளுக்கு வெப்பம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு நம்ம பூமியுடைய அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கிளியராக புரிஞ்சிருச்சா? இப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்து வருவோம். இப்போ கிரஸ்ட் லேயர் இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட் இருக்கிற இந்த கிரஸ்ட் லேயர் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து நிறைய டெக்டானிக் பிளேட்ஸாக வந்து பிரிஞ்சிருக்குது. இந்த பிளேட்ஸ் வந்து கண்டிப்பாக மூமெண்ட்லேயே தான் இருக்கும். ஸோ இந்த பிளேட்ஸ் எல்லாமே வந்து இப்போ ஒரே டைரக்ஷனில் ஒரே ஸ்பீடில் வந்து மூவ் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, எர்த்குவிக் அப்படிங்கிறதே வந்து வராது. ஆனால் ரியாலிட்டியில் வந்து அப்படி நடக்கிறது கிடையாது. இந்த ஒவ்வொரு பிளேட்ஸுமே வந்து ஒவ்வொரு டைரக்ஷனில் வந்து, அதாவது ஆப்போசிட் டைரக்ஷன்லையும் இல்லை வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்பீட்லையுமே வந்து போகும்பொழுது ஒவ்வொரு தட்டுகளும் வந்து ஒன்னொன்று கூட வந்து உரசிக்குது. ஸோ இப்படி உரசும் போது தான் நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னா இந்த நில அதிர்வு அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளமே வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதோ 2 பிளேட் எடுத்துப்போம். இந்த 2 பிளேட்டுமே வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து நகர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அப்படி வரும்போது வந்து இது ஒன்னோட ஒன்று உரசுறதுனாலையும், அதாவது டைரக்டாக உரசும் போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நில அதிர்வே வந்து ஏற்படுது. அந்த பிளேட்ஸில் அந்த பார்டரில் இருக்கிற எல்லா கண்ட்ரிஸ்க்குமே வந்து அந்த அதிர்வு வந்து கண்டிப்பாக உணர முடியும். அதனால மிகப்பெரிய பாதிப்புகளும் ஏற்படும். இதுவே வந்து இது வந்து ரொம்ப பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இப்படி இந்த பலவிதமான பிளேட்டுகள் வந்து ஒன்னோட ஒன்று உரசாதனால தான் நம்மளுக்கு வந்து மலைகளே வந்து உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இப்போ நம்ம இந்தியன் பிளேட் இருக்குல்ல, இந்தியன் பிளேட்டுடைய எட்ஜ் வந்து இங்கே நம்மளுக்கு முடியுது. ஸோ இந்த முடிகிற இடத்துல தான் ஆக்சுவலாக வந்து இமாலய மலையும் இருக்குது. ஹிமாலயாஸ் வந்து இங்கே தான் இருக்குது. அதனால் இப்போ நம்மளுடைய இந்த இந்தியன் பிளேட்டும் இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த யுரேஷியன் பிளேட், இது ரெண்டுமே வந்து ஒன்னோட ஒன்று உரசதுனால தான் நம்மளுக்கு இந்த ஹிமாலயாஸ் அப்படிங்கிற இந்த மிகப்பெரிய மலை தொடரே வந்து உருவாயிருக்கு. இந்த மாதிரி பிளேட்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று டைரெக்டாக உரசினாலும் சரி, இல்லை வந்து ஒன்றை விட்டு ஒன்று விலகி போகும்போதும் சரி, இல்லைனா வந்து ஒன்னோட ஒன்று ஓவர்லேப் ஆகுது இல்லை. ஸோ ஓவர்லேப் ஆகும்போதுமே வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அதுக்கான பாதிப்புகள் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது.
ஸோ இப்போ இந்த க்ரஸ்ட்டில் இருக்கிற ஏதோ ஒரு 2 பிளேட் வந்து நம்ம ஒன்றோட ஒன்று உரசுதுன்னு வச்சுக்கலாம். இப்படி உரசும் போது வந்து இந்த பிளேட்டில் வந்து நம்மளுக்கு சில அதிர்வுகள் ஏற்படுதா. இந்த அதிர்வுகள் அப்படியே டைரெக்டாக அதுக்கு கீழே இருக்கிற அந்த அப்பர் மேண்டில், அதாவது அந்த திரவமாக நம்மளுடைய லிக்விட் ஓடிட்டுருக்குல்ல, ராக்கோட லிக்விட் ஓடிட்டுருக்குல்ல, அந்த மேண்டில் லேயருக்குள்ளே வந்து கடத்தப்படுது. இதை வந்து இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு நார்மலான நீர்நிலை இருக்குன்னு வச்சுக்கலாமே, ஒரு குளமோ இல்லை ஒரு ஆறோ இருக்குது. அதை வந்து ஒரு அமைதியான ஸ்டேட்டில் அது பாட்டுக்கு ஓடிட்டுருக்கு. நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணுறோம், அதாவது ஒரு சின்ன கல்லை வந்து உள்ள தூக்கி எறிகிறோம் அப்படின்னா என்ன நடக்கும்? அங்கே வந்து ஒரு அதிர்வலைகள் வந்து நம்மளால கிளியரா பார்க்க முடியுது. கரெக்டா? ஸோ இதே விஷயம் தான் இப்போ இங்கேயும் நடக்குது. இந்த அப்பர் மேண்டில்ல வந்து அது ஒரு மாதிரி சாஃப்டா அது பாட்டுக்கு அந்த லிக்விட் வந்து போயிட்டே இருக்குது. இந்த கிரஸ்ட் லேயர்ல இருக்கிற டெக்டானிக் பிளேட்ஸ் வந்து ஏதாவது ஒன்னோட ஒன்று மோதும் பொழுது அங்கே அதிர்வு ஏற்பட்டு அந்த அதிர்வு வந்து இந்த மேண்டில் லேயர் இருக்கிற லிக்விடுக்கு வந்து கடத்தப்படுது. அப்படி உள்ள வரும்போது இந்த மேண்டில் லேயர் ஃபுல்லாமே லிக்விடா இருக்கிறதுனால அதுக்குள்ள வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்வு அலைகள் வந்து அங்கே ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகுது. இந்த அதிர்வுகள் என்ன பண்ணுது அப்படின்னா அதை சுற்றி இருக்கிற நிறைய ஏரியாஸ்க்கு வந்து இந்த அதிர்வலைகளை வந்து கடத்திடுது. ஸோ அப்போ இந்த மேண்டில் லேயர் வந்து எந்த அளவுக்கு அந்த அதிர்வலைகளை கடத்துதோ அந்த ரீஜியனில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸுமே வந்து இந்த எர்த்குயிக்கை வந்து ஃபீல் பண்ண முடியும். இப்போ இந்த மேண்டில் லேயரில் வந்து நம்மளுக்கு அந்த ஆரிஜின் பாயிண்ட் இருக்குல்ல, அதாவது அந்த 2 டெக்டானிக் பிளேட்டுமே நம்மளுக்கு உரசி அந்த எக்ஸாக்ட் பாயிண்ட் வந்து கீழே மேண்டில் லேயருக்கு உள்ள வந்து ஒரு மைய பகுதியை வந்து டச் பண்ணி அங்கேருந்து அதிர்வலைகள் வந்து நம்மளுக்கு வெளிப்படுது இல்லை, அந்த ஒரு மெயின் பாயிண்ட்டை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹைப்போ சென்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ஹைப்போ சென்டருக்கு அப்படியே எக்ஸாக்டாக மேலே இருக்கிற அந்த கிரஸ்ட் லேயர் இருக்குல்ல, அதை வந்து நம்ம எபி சென்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த எர்த்குயிக்கை வந்து இந்த டெக்னாலஜி எல்லாம் வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம ஒரு அளவுகோலை வச்சு ஒரு ஸ்கேல் வச்சு வந்து மெஷர் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அந்த ஸ்கேல் தான் வந்து நம்ம ரிக்டர் ஸ்கேல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த எர்த்குயிக் கூட அந்த ரிக்டர் ஸ்கேலை வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு டிவைஸ் வச்சுருக்காங்க. அந்த ஒரு டிவைஸ் தான் வந்து சைஸ்மோகிராஃப் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இந்த சைஸ்மோகிராஃப் டிவைஸில் நம்ம வந்து சில வேவ்ஸை வந்து இந்த மாதிரி ஈஸியாக பார்க்க முடியும். அதாவது எப்பப்போ நம்மளுக்கு எர்த்குயிக் ஏற்படுதோ அப்போல்லாம் வந்து சைஸ்மோகிராஃபில் வர அந்த ஒரு வேவ் வந்து சைஸ்மிக் வேவ்ஸ்ன்னு சொல்லப்படுது. ஸோ இந்த சைஸ்மிக் வேவ்ஸுடைய அளவை வச்சு தான் நம்மளுக்கு வந்து ரிக்டர் ஸ்கேலில் வந்து இவ்வளோ, அதாவது 7.4 இல்லை 5 இல்லை வந்து 9 அப்படிங்கிற என்னென்ன ரிக்டர் அளவில் வந்து நம்மளுக்கு அதிர்வலைகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்மளால வந்து கணிக்க முடியுது. ஸோ இது வரைக்கும் நம்ம பூமியில் நடந்த ரொம்பவே மோசமான ஒரு நிலநடுக்கம், இது வந்து மேபி நம்ம ஒரு டெக்னாலஜியில் டெவலப் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு கிடைச்ச டேட்டாவை வச்சு பார்த்தோம் அப்படின்னா 1960 வந்து சிலியில் நடந்த ஒரு மோசமான ஒரு எர்த்குயிக். இது வந்து மேக்னிடியூட், அதாவது ரிக்டர் அளவில் வந்து 9.5 வந்து வந்திருக்கு. அதாவது ரிக்டர் அளவே வந்து அவுட் ஆஃப் 10 தான். மேக்ஸிமமே வந்து இது வரைக்கும் இருக்கிற ஸ்கேலே வந்து 10 தான். அந்த 10ல் வந்து இது வந்து 9.5 ரிக்டர் அளவில் வந்திருக்கு. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது எந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலநடுக்கமாக இருக்கும் அப்படின்னு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்ச, அதாவது இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷனை வந்து நம்ம பார்த்த ஒரு நிலநடுக்கம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஜப்பானில் 2011 நடந்த ஒரு நிலநடுக்கம் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ரிக்டர் அளவில் வந்து 9.0 மேக்னிடியூடாக இருந்துச்சு. இந்த 2011 ஜப்பானுடைய நிலநடுக்கம் சுனாமிக்கு முன்னாடியே நம்ம இந்தியாவில், அதுவும் நம்ம தமிழ்நாட்டிலே வந்து நம்ம சுனாமியை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். 2004 கண்டிப்பாக யாராலையும் மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் அது. ஸோ இது எப்படி நடந்துச்சு அப்படின்னா இந்தோனேஷியா இருக்குல்ல, ஸோ அந்த சைடில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம். ஸோ அந்த நிலநடுக்கத்தால் வந்து ஏற்பட்ட பாதிப்பு அதிர்வலைகள் நம்ம இந்தியன் ஓஷனில் பாதிச்சு அது வந்து நம்மளுக்கு சுனாமியை வந்து வெளிப்பட்டுச்சு. சரி, இப்போ நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு பொதுவான கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த நிலநடுக்கத்தை வந்து நம்மளால வந்து ஏன் முன்கூட்டியே கணிக்க முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இதுக்கு நான் சிம்பிளாக இன்னொன்று சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு புயல் வருது, மழை வருது அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ டெக்னாலஜி டெவலப்மெண்ட்னால நம்ம நிறைய சேட்டலைட்ஸ் அனுப்பியிருக்கோம். அந்த சேட்டலைட்ஸ் மூலயமா வந்து நம்மளுக்கு கடலில் எந்த இடத்துல வந்து காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாயிருக்கு, அந்த தாழ்வு நிலை வந்து எந்த சைடில் வந்து ட்ராவல் பண்ண போகுது, இதனால எந்தெந்த இடத்துல மழை வரப்போகுது, இதை வந்து நம்மளால ஈஸியாக வந்து கணிக்க முடியும். ஆனால் இந்த நிலநடுக்கம் அப்படிங்கிறது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா இதெல்லாமே வந்து வித்தின் 1 or 2 மினிட்ஸ்க்குள்ள நடந்து முடிகிற ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு எந்த ஒரு அந்த சிம்டமுமே இருக்காது. ஸோ இந்த ஒரு விஷயத்தினால தான் நம்மளால வந்து முன்கூட்டியே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால தான் வந்து எந்த ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வந்தாலுமே இந்த சில விஷயங்களை வந்து நம்மளால கணிக்க முடியாது. இதனால தான் உயிரிழப்புகளுமே வந்து அஃப்கோர்ஸ் நிறையவே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, இப்போ இதுக்கப்புறம் நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்துக்குள்ளே போவோம். ஸோ இப்போ என்னன்னா இந்த சைனாவாக இருக்கட்டும், ஜப்பானாக இருக்கட்டும், இங்கே வந்து அதோடைய புவியியல் அமைப்பை எப்படி இருக்கா அப்படின்னா அடிக்கடி வந்து நிலநடுக்கம் ஏற்படுது அப்படின்னு. இதை அவங்களே நினைச்சாலும் மாற்ற முடியாது. ஆனால் இவங்க என்ன யோசிச்சாங்க அப்படின்னா நம்ம நிலநடுக்கம் அப்படிங்கிறது வரப்போகுது, ஆனால் இங்கேருந்து நம்மளை எப்படி நம்ம காப்பாற்றிக்கிறது, உயிரிழப்புகளை வந்து எப்படி கம்மி பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக வந்து சயின்டிஸ்ட் அங்கே நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் எதில் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம பில்டிங்குடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்தால் பில்டிங் வந்து இடியாமல் இருக்கும், பெரிய டேமேஜ்
டேமேஜ் ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிறது நிறையவே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ நம்ம இந்தியாவில் எடுத்துக்கலாமே, நம்மளுக்கு வந்து ஒரு பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்வோம்? நம்மளுடைய அந்த ஃபண்டமெண்டலான அந்த ஃபவுண்டேஷன் இருக்குல்ல, நம்ம பூமியை தோண்டி அங்கே கான்கிரீட்டை ஊற்றி அங்கே நம்ம பண்ணுறோம்ல, அந்த ஃபவுண்டேஷன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பில்டிங்கும் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லுவோம். ஏன்னா இங்கே நம்மளுக்கு எர்த்குவேக் அப்படிங்கிறது பெருசாக வராது. ஸோ நம்ம தகவமைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய பில்டிங்குடைய ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். இதே மாதிரி வந்து அவங்களால ஃபாலோ பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இவங்க வந்து உள்ளே எந்த அளவுக்கு ஃபவுண்டேஷனை தோண்டி அங்கே கான்கிரீட்டை வந்து அவங்க போட்டு பில்டிங் மேலே கட்டுறாங்களோ அந்த அளவுக்கு அந்த பில்டிங்க்கான பாதிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஏன்னா எர்த்குவேக் அங்கே கண்டிப்பாக வரும், அதோடைய அதிர்வலைகள் மொத்த பில்டிங்குமே டேமேஜ் பண்ணிடும். ஸோ இப்போ இதுக்கான ஒரு சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கான ஒரு ஃபார்முலா என்னவா யூஸ் பண்ணுங்க அப்படின்னா, மேலே ஒரு பில்டிங் இருக்குது, நம்மளுக்கு பூமியில் நிலநடுக்கம் ஏற்படுது, அந்த அதிர்வு ஏற்படுது, அந்த அதிர்வு வந்து அந்த பில்டிங்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருக்கணும். அப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருந்தாலே வந்து பில்டிங் சேஃபாக இருக்கும். எவ்வளோ பெரிய பில்டிங், எத்தனை மாடி பில்டிங் இருந்தாலும் அது வந்து சேஃபாக இருக்கும். கரெக்டாக? ஸோ அதுக்கு வந்து அவங்க வந்து நிறைய இந்த ஃபவுண்டேஷனில் போடுற அந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், இல்லை அங்கே போடுற மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், அதில் தான் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதில் வந்து ஸ்டார்டிங்லேயே என்னென்ன பண்ணாங்க அப்படின்னா, நிறைய மெட்டீரியல்ஸை வந்து சர்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரப்பர் மெட்டீரியல் இருக்குல்ல, ஸோ ரப்பர் மெட்டீரியல்ஸ் வந்து லேயராக வச்சு எங்கள் ஃபவுண்டேஷனில் அங்கே வச்சதுனால வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய எர்த்குவேக் வந்து எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே அந்த ரப்பர் மெட்டீரியல் தாண்டி வந்து அது பில்டிங்க்கு போகாது. ஸோ இது மட்டும் கீழே ஃபவுண்டேஷனில் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஃப்ளோருமே வந்து சேமாக இருக்கணும். அங்கே யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ்லேருந்து அதோடைய ஸ்ட்ரக்சர் அளவுன்னு சொல்லி எல்லாமே வந்து சேமாக இருக்கணும். அப்போவும் வந்து நம்மளுடைய அந்த பில்டிங் டேமேஜ் ஆகிறது ரொம்பவே கம்மியாக இருக்கும். அப்படிங்கிற நிறைய விஷயங்களை வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க. நிறைய விதமான கன்ஸ்ட்ரக்ஷனாகவும் இருக்குது. இது ஜப்பானில் ஒரு மாதிரி இருக்குது, சைனாவில் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இப்போதைக்கு சைனா, ஜப்பான் அதை சுற்றி இருக்கிற எல்லா நாடுகள்லையும் வந்து ஒரே ஒரு விஷயந்தான் இருக்குது, எர்த்குவேக் அப்படிங்கிறது தடுக்க முடியாத விஷயம். ஆனால் அதே சமயத்தில் வந்து அந்த எர்த்குவேக்லேருந்து நம்மளை எப்படி காப்பாற்றிக்கிறது, மனிதர்களை எப்படி காப்பாற்றிக்கிறது அப்படிங்கிறத மட்டுமே அவங்க ஃபோக்கஸாக இருக்காங்க. அதை சக்ஸஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ், நம்ம இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே வந்து நம்ம கமெண்ட்டில் கேளுங்க, நம்ம எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தப்பாக சொல்லியிருந்தாலோ இல்லை கரெக்ஷன் பண்ணணும்னு நீங்கள் நினச்சாலோ கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கூட எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடயுமே ஷேர் பண்ணுங்கள். அவங்க எல்லாருக்குமே இந்த எர்த்குவேக் பற்றின பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் புது டாப்பிக்கோட மீட் பண்ணலாம். டில் தென் டேக் கேர், பை.